புத்தகம் படிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து அச்சங்கத்தின் தலைவர் மீனாட்சி சோமசுந்தரத்துடன் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். தற்போது புத்தகங்கள் படிப்போர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா குறைந்திருக்கிறதா, குறைந்திருந்தால் அவர்களில் மீண்டும் அதிகரிக்க என்ன மாதிரி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது? வாசிக்கும் பழக்கம் தற்காலத்தில் சற்று அதிகரித்து வருகிறது. அதை ஊக்குவிக்கும் பொருட்டுதான் பப்பாசி என்று சொல்லப்படுகிற எங்கள் அமைப்பானது ஆண்டுதோறும் சென்னையிலே விரிவான ஏற்பாடுடன் புத்தக கண்காட்சி தொடர்ந்து 13 நாட்களுக்கு நடத்தி வருகிறோம். சென்னை மட்டுமல்லாமல் மதுரையிலும் நடத்தி வருகிறோம். பிற மாவட்டங்களிலே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆதரவோடு படிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பப்பாசி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 1500 மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அவர்கள் மூலம் நீங்க கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன? படிக்கும் பழக்கத்தை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? குழந்தைகள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர்கள் தான் வருங்கால சந்ததியினர். குழந்தைகள் அடுத்ததாக கல்லூரி மாணவர்கள். இவர்களுடைய படிக்கும் பழக்கம் அதிகமாக வந்தால் நாளை பெரியவர் ஆன பிறகு இவர்கள் தொடர்ந்து புத்தகங்களை வாசிப்பார்கள். கல்லூரி மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே 2 கல்லூரியிலிருந்து மாணவ மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று ஒரு சுமார் 20 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரை புத்தகங்களை வாசிக்க போகிறார்கள். மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் 9ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த புத்தக கண்காட்சி இங்கே தொடர்ந்து சென்னை வாசிக்கிறது என்ற தலைப்பிலே இப்பொழுது மாணவிகள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயந்திரத்தனமான வாழ்க்கையில புத்தகங்கள் படிப்புங்கிறது எவ்வளவு சாத்தியமான ஒன்று? ஆன்லைன் ரீடிங் எல்லாம் வந்தது பிறகு புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு குறைவு அதிகம் நினைக்கிறீங்க? ஊடகங்கள் வந்த பிறகு படிக்கும் பழக்கம் குறைந்திருந்தது. ஆனால் ஊடகங்களை தொடர்ந்து இந்த நாடகங்களை பார்த்து மக்கள் சற்று அழுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறோம். அதனால் மீண்டும் படிக்கும் பழக்கம் அதிகரிக்கிறது. என்னதான் ஊடகங்கள் வந்தாலும் இணையதளத்திலே படிக்க வாய்ப்பு இருந்தாலும் இ புக்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் வந்தாலும் பிசிக்கல் டச் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை தொட்டு ரசிக்கின்ற உணர்வு மக்களிடம் இன்னும் குறையவில்லை. புத்தக வாசிப்பதை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புத்தக வாசிப்பை அதிகப்படுத்துவதே பப்பாசியோடைய நோக்கமாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் பாஸ்கரன்.